தங்கச்சி நீங்க தவறா சொல்றீங்க. சென்னையவே பாக்குறது இல்ல, அப்புறம் மற்ற மாவட்டத்தை என்ன பாத்துருமா? புறநகர் பிற நகர்ல பேச்சே கிடையாது. நீங்க வாரீங்களா மதுரைக்கு? மதுரையில இருந்து நேத்தா வந்திருக்கேன். வாரீங்களா? சாலையில போய் பாக்குறீங்களா? சாலை கிடையாது, சவக்குழிகள். ஒரு கேள்விதானே தங்கச்சி, 60 ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு? ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. 2500 கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற, காவாய் வெட்டுவதற்கு. எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 2000 கோடியில ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி, நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீட கொண்டு வர பயணிக்கிறீங்க? சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள். அங்கெல்லாம் இந்த மழை நீரை, அங்கெல்லாம் மழை பொழியுறது இல்லையா, பெய்யுது. அந்த நீரை சாலையில் தேங்க விடாம, மக்கள் வாழ்விடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போறாங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சாலையில தானே பயணிக்கிறீங்க. அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சு அதை செய்யறது இல்ல? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை? வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு 5000 கொடுத்து விடு, ஒரு 6000 கொடுத்து விடு, ஒரு 2000 கொடுத்து விடு, 1000 கொடுத்து விடு. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா? 2500 கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க. 2500 கோடி கொடுங்க. மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு. இது ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற? நான் கேட்டேன் அவன்கிட்ட, மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா, நீர் ஓட காவாவட்டியானா, கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது? என்னது சொல்லுங்க? மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, அது போக அரசு போக்குவரத்து இருக்கு, அது போக தொடர் வண்டி, ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அது போக தானி இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு. இப்ப இந்த மெட்ரோல எத்தனை பேர் போறான்? இதுவரை 62,000 கோடி ஒதுக்கியிருக்கேங்கிறீங்க. 2500 கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு விடுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா தங்கச்சி? மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ, பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய, உன்னை என்ன வச்சு இடிக்கலாம்? புல்டோசர் வச்சு இடிக்கலாமா? எந்த அறிஞன் செய்வான்? எந்த அறிவாளி செய்வான்? மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா? பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி போடுவானா? யாருமே கேள்வி கூடாதா உங்களை? எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது யாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்ப திடீர்னு 60 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா?